அதாவதுங்க, உண்மையிலே சொல்கிறேங்க. ஒருத்தனுக்கு எது வேணால் இழக்கலாம், செயினை இழக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் மொபைலை மட்டும் இழந்துட்டான்னு வச்சிங்களேன், அவன் அடுத்த செகண்ட் ஞானி தான். இந்த உலகத்துலேருந்து தனியாக கட்டுப்பட்டுருவான், அப்படியே தனியாக வந்துடுவான். எல்லாமே இழந்துட்டான்னு அர்த்தம். இந்த மொபைல் மேட்ரு டெய்லி நடந்துன்னு தான் இருக்குது. ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ப்ரெசன்ட் கேஸு நான் நடத்திட்டு இருக்கேன். ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில் 8வது கோர்ட்டுங்க. அதில் ஹரிகரன்ற ஒரு அக்யூஸ்டு, அது வீடு பூந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மொபைல், நல்ல காஸ்ட்லி மொபைல் எடுத்துகிட்டு போயிடுறான். அது என்னுடைய ஜூனியர் சந்தோஷ்ன்ற ஒரு அட்வொகேட்னுடைய மொபைலு. அவர் பர்சனலாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி அவன் மேலே சார்ஜ் ஷீட்லாம் போட்டுடுறாங்க. போட்டு விசாரணைக்கு கூப்பிட்டு பாக்ஸில் ஏற்றும்போது எல்லாமே ரைட்டு, அவன் தான் எடுத்தான்றது மாதிரி சிசிடிவி கேமரா எடுத்துட்டாங்க. ஆனால் ப்ராப்பர்ட்டி மட்டும் சீஸ் பண்ணல. எதுனாக்கா அந்த மொபைலை மட்டும் சீஸ் பண்ணாமல் கேஸை போட்டு முடிக்கிறதுக்கு போலீஸு ஏற்பாடு நடக்குது. நாங்கள் உடனே சொல்கிறோம், ஏன்னாங்க மொபைல் இல்லைன்னா எப்படிங்க கேஸ் நடத்த முடியும்னு. இல்லை சார், அது மொபைல் எல்லாமே முடிச்சிக்கலான்றது மாதிரி கொண்டு போனாங்க. அப்புறம் நோண்டி பார்த்தாக்கா கிட்டத்தட்ட அவன் மேலே 40 கேஸுக்கு மேலே இருக்குது. அப்புறம் ஜட்ஜி முடிச்சுக்கிட்டாங்க. ஏங்க 40 கேஸ்லேயுமா அந்த மொபைல் ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணாமல் இருக்கீங்க, அப்போ போலீஸுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குன்றது மாதிரி இப்போ மேட்ரு சீரியஸாக போயிட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக பண்ணுறதுக்காக பெட்டிஷன் போட்டுருக்கோம். அது இப்போ பெண்டிங் இருக்குது. இந்த லட்சத்தில் போலீஸும் அக்யூஸ்டும் இந்த மாதிரி செயல்பட எல்லா போலீஸும் சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக ஐ மேக்கிங் அலிகேஷன் ஸ்பெசிஃபிக்கலி 8வது கோர்ட்டு ஜிடி கோர்ட்டில் ஹரிகரன் அக்யூஸ்டில் 40 கேஸ் இருக்குது. 40 கேஸும் செல்லு மொபைல் எடுக்கலைன்னாக்கா போலீஸ் மேலே சந்தேகம் வருமா வராதா? தயவுசெய்து இது கண்டிப்பாக மேலதிகாரிகளாம் கொஞ்சம் கவனிக்கணும். இது வெளிச்சத்துக்கு வந்த விஷயம். இதே மாதிரி நிறையா இருக்குது. போலீஸ் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்களோட குருடாகக்கூடாதுங்க.